இந்த பெருமாள் சர்க்கரையினால உருவாக்கப்பட்டிருக்காருங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. 100 நாள் 100 கோயில்கள் தொடர்ல இது 9வது கோயில். இந்த மாதிரியான கோயில் வீடியோஸ்க்கு கணேஷ் ராகோ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பதி சாரம்ன்ற ஊர்ல இருக்கிற திருவாழ்மார்பன் திருக்கோயிலுங்க. 108 திவ்ய தேசங்களுள் ஒன்று. இந்த கோயில்ல இருக்கிற பெருமாள் இங்க எப்படி வந்தாருன்னா சப்த ரிஷிகளுக்கு காட்சி தர்றதுக்காக இங்க வந்திருக்காருங்க. குலசேகர ஆழ்வார்னால இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில்ல இருக்கிற பெருமாள் ஒரு சுதை சிற்பம், 9 அடியில இருக்கிற சுதை சிற்பம். சுதை சிற்பம்னா என்னன்னா சுண்ணாம்பு கல் கொண்டு கட்டப்படுற உருவாக்கப்படுற சிற்பம். அதுக்கு மேல கடு சர்க்கரை யோகம் அப்படின்னு கடுகு சர்க்கரை கலந்த ஒரு பசைய இந்த பெருமாள் மேல தடவி இருக்காங்க. இதனால இந்த பெருமாளுக்கு அபிஷேகம் கிடையாதுங்க. இந்த பெருமாள் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய கோயில்ல இருக்கிற பெருமாள் சுதை சிற்பமா தாங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அபிஷேகம் இருக்காது. ஏன் ஸ்ரீரங்கம் பெருமாள் கூட சுதை சிற்பம் தாங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கோயிலை பத்தியான முழு விவரம் கொண்ட வீடியோ கணேஷ் ராகோ சேனல்ல இருக்கு, போய் பாருங்க.